2026ல் கண்டிப்பாக கன்னியராசி அன்பர்கள் வந்து பேச்சுலராக இருந்து ஃபேமிலி மேனாக போகக்கூடிய அமைப்புகள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி திருப்தியாக உங்களுக்கு வந்து அமையும். எப்பயுமே 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து குருவனுடைய பார்வையும் பெறும்போது அவங்கள டீப்பாக அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு நமக்கு கரெக்டான மேட்ச் தான், நம்மக்கிட்ட இந்த குறைபாடுகளாக இருக்குது, அது அவங்கக்கிட்ட நிறைப்பாடாக இருக்கா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து கன்னியாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஏற்பட்டுரும். அப்போ 2026ல் ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளே போய் அந்த திருமணம் பண்ணதுக்கப்புறம் அப்பா சூப்பராக நான் கல்யாணம் பண்ணேன், இப்போ வர ரீல்ஸு இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தேன்டா, ஆனால் இல்லைடா மேரேஜ் இஸ் அ சூப்பர் லைஃப் அப்படின்னு நுழையிற அளவுக்கு அது ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது 11ஆம் வீட்டில் குரு பகவான் வரார். அப்போ அவர் உச்ச குருவாக வரார். அப்போ நிறைய ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்து பார்த்து அவங்களுக்கு நிறைய வந்து மெச்சூரிட்டி கிடச்சிருக்கும். அண்ட் இப்போ அமையக்கூடிய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணமாகட்டும் மறுமணமாகட்டும் 2026 மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அண்ட் நீங்கள் செட்டே ஆகலைன்ற ஜாதகங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அதோட கோத்ரூ பண்ணியும் நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக அதுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வெறும் 11 பொருத்தத்தோடு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கட்ட பொருத்தம் எல்லாமே இப்போ நடக்கிற திசா புத்தி பொருத்தம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை ஒரு தடவை அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைமில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி சூப்பராக ப்ரொசீட் பண்ணலாம்.